ஹலோ கேஎன்எஃப், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த பைக்கோட வீடியோ வந்து பார்க்க போகிறீங்கன்னா த பஜாஜ் பல்சர் 150 டபுள் டிஸ்க். இதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவ்யூ தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பஜாஜில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சேஞ்சஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரனாலையும் அதில் இருக்கிற அந்த பழைய லுக்கு அப்படியே வச்சு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. மக்களும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விரும்பி வாங்கிட்டே தாங்க இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அவங்க என்ன தான் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரனாலே அது மேலே இருக்கிற அந்த பல்சர் மேலே இருக்கிற க்ரைஸ் மட்டும், அந்த பல்சர் மேலே இருக்கிற ஆசை மட்டும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு போகலன்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பல்சரில் வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ், அதாவது டிஸ்பிளேயில், அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபைபர் லுக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அந்த ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னன்றதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினை பற்றி பார்க்கலாம். இன்ஜினை பற்றி பார்க்கலாம் வாங்க. இன்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 149.50cc இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் நம்மளுக்கு பார்க்கும்போது இதோட இன்ஜின் பவர்னு வந்து பார்த்திங்கன்னா 13.8 bhp பவர் அட் 8000 rpmலையும் 13.25 நியூட்டன் மீட்டர் டார்க்கு அட் 6500 rpmல இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் தாங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிஸ்க்கு, டபுள் சேனல் ஏபிஎஸ் தாங்க இந்த வண்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அது இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபைபர் லுக் கொடுத்து, அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல லைட்டாக கார்பன் ஃபைபர் லுக் கொடுத்து இந்த 150ன்றதை நல்லா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருந்திருக்காது, அந்த 150ன்றதே இருந்திருக்காது. இப்போ இருக்கிற இந்த நியூ மாடல் வந்து பார்த்திங்கன்னா 150ன்றதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் எந்த சேஞ்சஸும் எதுவும் தெரியல, பெருசாக எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே சின்ன சின்ன டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா முழுசாகவே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்பிளேயில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிஸ்பிளே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்ன தான் அவங்க எல்இடி டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்தால் அந்த பழைய வண்டியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சாவி ஆன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த முள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் முள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சல்லுன்னு இப்படி போய்ட்டு இப்படி வருங்க. பழைய கன்சோல் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். என்ன தான் டிஜிட்டல் கொடுத்தாங்க, அந்த ஓல்டு மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க. அது இது டிஜிட்டல் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதே கொடுத்துருக்கலாம், என்னன்னால சைடில் டிஜிட்டல் கொடுத்துட்டு அந்த கன்சோல் மீட்டரே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஃபுல்லாக கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியிலும் இங்கேயே வந்து நிறைய வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்கும் அந்த மோட் சேஞ்ச் பண்ணுறது, ட்ரிப் 1 ட்ரிப் 2 அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மோட் சுவிட்சு கொடுத்து இதில் கொடுத்துருக்குறாங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து போக போக சொல்கிறேன் நான் எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குன்றதெல்லாம் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது என்னன்றதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து போக போக சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அப்படியே ஆளில் போட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கிட்டத்தட்ட நம்ம சேனலில் வீடியோ போட்டு ஒரு 2.5 மாதம் பக்கம் ஆயிடுச்சு. சாரி கைஸ், ஒரு சில சுச்சுவேஷனால் என்னால் வீடியோ போடுறதுக்காகல. ஒரு சில சுச்சுவேஷனும் சொல்ல முடியாது, சுச்சுவேஷனும் சொல்லலாம். நிறைய பேர் பைக்கும் கேட்ட இடத்துலையும் கொடுக்கலன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் நியூ பஜாஜ் பல்சர் 150யோட வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோ வரும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன நிறை குறை எது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து எந்த பைக்கோட ரைட் ரிவ்யூ வேணுன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வண்டி எடுத்துகிட்டு இன்னும் வண்டியில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் சொல்கிறேன். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா கட் ஷீட் தான் கொடுத்துருக்குறாங்க. கட் சீட்டே கொடுத்துருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. தாராளமாக ஒரு 3 பேரெல்லாம் உட்காரலாம். 3 பேர் உட்காந்தேன்னா, ஆனால் சென்டரில் உட்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டைவர்சிட்டியே வருவாங்க. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் சீட்டே கொடுத்துருந்தாலும் சூப்பராக இருந்திருக்கு. அந்த கட் சீட் கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பிரச்சனைனா, ரைடர் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பில்லியானா வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து உட்காந்துடுறாங்க. 3 பேரெல்லாம் உட்காரும்போது 2 பேர் தான் நார்மல். ஆனால் கொஞ்சம் ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சர்க்கிட் வந்து ரைடரோட சீட்லேயே வந்து உட்காந்துருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கட் சீட் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிடலாம். ஆனால் இது லுக் வைஸில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சேம் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டயர்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 19/90 17 இன்ச் ரிம்மு டயர் தான் கொடுத்துருக்குறாங்க. அதே பேக்லன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 120/80 17 இன்ச் டயர், அது நல்லா கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. இப்போ வாங்க வண்டி எடுத்துகிட்டு போக போக இன்னும் என்னென்ன இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வண்டி ஓட்ட உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க. வண்டியிலலாம் வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது நல்லா இருக்குங்க. என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது. அதே இந்த எல்இடி டிஸ்பிளே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இந்த பவர் வந்து ஒரு கொஞ்சமாக அதிகம் பண்ணிடுறோம். ஓவராக கொடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் ரொம்ப ப்ரைட்டாக தெரியும், ஃப்ரண்ட்டில் வரது எதுவுமே தெரியாது. இன்னும் ஒரு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா பகலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்ரு வந்து கொஞ்சம் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. எல்இடியே கொடுத்துருந்தாலையும் அந்த மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன
காமிக்கணும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூலு, ஆர்பிஎம்மு, அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் ட்ரிப்பெல்லாம் இந்த பக்கம் ட்ரிப்பு, ஓடோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காமிக்குது. அந்த மோடெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் இந்த இடத்துலேயே பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த பக்கம் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க பட்டனு. இந்த இடத்துல இப்படி சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகுது தெரியுதுங்களா உங்களுக்கு. நல்லா பட்டன் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லைட் பட்டன் எல்லாமே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இதில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. லோ பீமு, ஐ பீமு, ஃபாஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரே சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே சுவிட்சஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹெவியாகவே கொடுத்துருக்குறாங்க இந்த டைமு. நல்லா இருக்குங்க ஹேண்டலிங்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச பைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்சரு தாங்க. பல்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 டபுள் டிஸ்க் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்ஷனும் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த பக்கம் சைடில் இங்கே லைட்டாக கொடுத்துருவாங்க, சின்னஸாக கொடுத்துருக்குறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் வேறு இடத்துல கொஞ்சம் இப்படி சைடில் ஃபுல்லாக வர மாதிரி கொடுத்துருந்தாங்களா நல்லா இருக்கும். சின்னஸாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி போகிற மாதிரி கொடுத்துருங்க. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ப்ளஸ்ஸு வேறு என்னென்னு காமிக்குது, வேறு என்னென்ன இருக்குது இந்த டிஸ்பிளேன்னு பார்த்திங்கன்னா ஓடோ, ட்ரிப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த பட்டனில் மாற்றுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இண்டிகேட்ரு, ஏபிஎஸ்ஸு, இன்ஜின் அலர்ட்டு, அதுக்கப்புறமா லைட்டு இந்த இடத்துல நியூட்ரல் கியரில் இருக்குதா என்னன்றதை பார்த்துக்கிறதுக்கு இவ்வளோ தாங்க கொடுத்துருக்குறாங்க டிஸ்பிளேயில். மற்றபடிக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஆஃப் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் இந்த இடத்துல காமிக்குதுங்களா, இன்ஜின் ஆஃப்னு காமிக்குது. அப்படி இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆகிடுது. இன்னும் நிறைய கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்னும் வாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு ஓட்ட மற்றதெல்லாம் பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை கொடுத்த நந்தா ப்ரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இப்போ வாங்க வண்டி எடுத்துகிட்டு போக இன்னும் வண்டியில் என்னென்ன இருக்குது என்னன்றதெல்லாம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம் பார்க்கலாங்க. நான் வரும்போதே ஓட்டிகிட்டு வந்தேன். வண்டி ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு ஓட்டுறதுக்கெல்லாம் எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க. கொஞ்சம் வெயிலுக்கு வந்ததையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேவில் வந்து அந்த ஸ்பீடு எவ்வளோ போகுது அதுன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தாங்க தெரியுது. அது வந்து கொஞ்சம் அந்த டிஸ்பிளே பவர் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பிரேக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 280 mm வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஸ்கே கொடுத்துருக்காங்க. அதே பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 230 mm வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான டிஸ்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வாயில் கொஞ்சம் ஒழுங்காக வர மாட்டேங்குது. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் அதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்வின் சாக்கோவிசர் தாங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. வேறு இந்த வண்டியில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் டேங்க் கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. நல்லா எங்கேயாச்சும் லாங்கிலெல்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. மைலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 47 தருதுன்னு சொல்கிறாங்க. அதே கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 51 சம்திங் அந்த மாதிரி தருதுன்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். மைலேஜ் டெஸ்டிங்க்கு ஒத்துக்கிட்டாருன்னா நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதோட மைலேஜ் டெஸ்டிங்கு கண்டிப்பாக போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இதோட மைலேஜ் டெஸ்டிங் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படியாச்சும் அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு மைலேஜ் டெஸ்டிங் போடுறேன். இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து 15 லிட்டர் கொடுத்துருக்கலாம்னு சொன்னால, அதே இதோட ரிசர்வ் ஃபியூல் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து காமிக்கும் பெட்ரோல் கம்மியாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 லிட்டர் பக்கம் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ரிசர்வ் ஃபியூல் இண்டிகேட்டர் வந்து காமிச்சிடும். வேறு எந்த வண்டியில் என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு சொல்லிட்டேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் ஸ்பீடுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 மேலேயே போதும். அதுவே உங்களுக்கு நார்மலான ஸ்பீடு தான். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்பீடாகவும் போகக்கூடாது. இந்த வண்டியோட வெயிட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 148 kg பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட வெயிட் வந்து இருக்குதுங்க. அப்புறம் கடைசியாக இந்த வண்டியோட ப்ரைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வண்டியில் பஜாஜ் பல்சர் 150 சிங்கிள் டிஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1,30,000 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வருது. அதே டபுள் டிஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1,40,000 பக்கம் வந்து வருதுங்க. உங்களுக்கு வந்து எந்த வண்டி பிடிச்சிருக்குதோ உங்களுக்கு பிடிச்ச பைக்கை வந்து எடுத்துக்காங்க. மோஸ்ட்லி எடுக்கிறத வந்து எடுக்கிறீங்க டபுள் டிஸ்க்கு எடுத்துக்காங்க, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சிங்கிள் டிஸ்க்கோட வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. பிரேக்கிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பல்சர் 150 எடுக்கிற ஐடியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக வீடியோ போடுறது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இதை உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை மட்டும் பண்ணி விட்டு போவாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். டாடா பை பை டேக் கேர். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறைகள் குறைகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பைக்கோடு உங்களை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் சந்திக்கிறேன். டாடா பை பை டேக் கேர். மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.